First question la second subdivision root of 192 minus 2 power minus 1 root of 48 minus root 75 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதோட ஃபேக்டர்ஸ் ரூட் குள்ளர இருக்கிறதோட ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபேக்டர்ஸ் வந்து நீங்கள் மரம் மாதிரி போட்டு கண்டுபிடிக்கலாம், இல்லை அப்படின்னா கால்குலேட்டரில் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ 192 வந்து 2 டேபிளில் வரும். ஸோ 2 அப்படின்னு போட்டுட்டு 192 வர வரைக்கும் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ 2 1 டைம் போட்டோம். இப்போ 2 3 4 5 6 7 8 டைம்ஸ் போட்டால் வரல. ஸோ 7 டைம்ஸ் மட்டும் போட்டுட்டு 2 வந்து 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் 3 மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 3 மல்டிபிள் பண்ணி பார்த்தா இன்னும் பெரிய நம்பராக வருது. அதனால 2 6 டைம்ஸ் மட்டும் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். 2 3 4 5 6 இன்டூ இப்போ 3 போட்டு பார்க்கலாம். 192 வந்துருச்சு. ஸோ 2 பவர் 6 இன்டூ 3 தான் வந்து 192. 2 பவர் 6னா வந்து நம்ம 3 தடவை தனித்தனியாக எழுதிக்கலாமா? 2 பவர் 6 வந்து 2 பவர் 2 இன்டூ 2 பவர் 2 இன்டூ 2 பவர் 2 அப்படின்ட்டு 3 தடவை எழுதிக்கலாம். இன்டூ 3 இப்போ வந்து இங்கே -2 பவர் -1 இருக்கிறது அப்படியே போட்டுடலாம். அதே மாதிரி இப்போ 48க்கு வந்து போடணும். 48 வந்து 2 டேபிளில் வரும். ஸோ 2 வந்து 1 டைம் போட்டுட்டு 2 3 4 இதுக்கப்புறம் வந்து போட்டால் பெருசாகிடும். 16 2s are 32 வரும். அதனால வராது. அதனால இப்போ இன்டூ 3 போட்டு பார்க்கலாம். இன்டூ 3 போட்டால் 48 வந்துருச்சு. ஸோ 2 பவர் 4 இன்டூ 3 தான் வந்து 48. 2 பவர் 4 2 பவர் 2 இன்டூ 2 பவர் 2 அப்படின்ட்டு 2 தடவை எழுதிடலாம். இன்டூ 3 இந்த மாதிரி புரிஞ்சுதுன்னா கால்குலேட்டரில் போடுங்க, இல்லைனா மரம் வரைஞ்சி போடுங்க. மரம் மாதிரி வரைஞ்சி போட்டால் அது டைம் ஆகிட்டே இருக்கும். இப்போ 48 இருக்குன்னா 48 வந்து 12 4s are 48 அப்படின்ட்டு போடலாம். அப்புறம் 12 வந்து 3 இன்டூ 4ன்னு போடலாம். 4 வந்து 2 இன்டூ 2ன்னு போடலாம். அப்புறம் 4 வந்து திரும்பி 2 இன்டூ 2ன்னு போடலாம். அப்படின்னா வந்து 48 வந்து 3 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 2 அதான் 48 அப்படின்ட்டு போடலாம். ஆனால் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால கால்குலேட்டரில் போடலாம். சப்போஸ் கால்குலேட்டரில் போடுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த மாதிரி மரம் வரைஞ்சே போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 75 வந்து 5 டேபிளில் வரும். அது பார்த்தாலே 75 வந்து 5 டேபிளில் வரும்னு தெரியுது. ஸோ 5 இன்டூ ஈக்குவல் டு போட்டால் நம்ம 5 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுறோம். 25 வருது. 25 இன்டூ 3 தான் வந்து 75. ஸோ 5 ஸ்கொயர் இன்டூ 3 வந்து 75. 5 ஸ்கொயர் இன்டூ 3 அப்படின்னு போட்டுரும். இப்போ இங்கே உள்ள ரூட்டுக்குள்ளார இருக்கிற 2 வந்து வெளியில் வந்துன்னா 1 ஆயிடுமா? ஸோ இங்கே வந்து இருக்கிற 2 வந்து ஒரு தடவை 2 வரும். இங்கே ஒரு 2, அப்புறம் இங்கே ஒரு 2 வந்து 3 தடவை வெளியில் வரும். ஸோ 2 இன்டூ 2 இன்டூ 2 வந்து 8. 2 2s are 4, 4 2s are 8. இப்போ ரூட் குள்ளர 3 மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் இதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் 2 இந்த 2வும் இந்த 2வும் வெளியில் வந்ததுன்னா 2 2 இருக்கும். 2 இன்டூ 2 4 ரூட் குள்ளர 3 மைனஸ் 5 ஸ்கொயர் வெளில வந்ததுன்னா 5 இருக்கும். ரூட் குள்ளர 3. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ 2 பவர் -1ன்னு இருந்ததுன்னா 1/2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதனால 1/2ன்னு போட்டுடுறோம். அதை மீதி இருக்கிறது அப்படியே எழுதுறோம். ஸோ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணி 2 2s are 4 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரூட் 3 எல்லாத்துலேயும் இருக்கு. அதனால ரூட் 3யை காமனாக வெளியில் எடுத்துட்டு 8 இங்கே வந்து இங்கே 1 இருக்கு. அதனால 1 வந்து போட வேணாம். இங்கே -2 இருக்கு. இங்கே வந்து -5 இருக்கு. அதை போட்டுரும். இப்போ 8 - 2 வந்து 8 - 2 6 6 - 5 1. அதனால 1 ரூட் 3 இன்டூ 1 வந்து ரூட் 3. அவ்வளோதான் இந்த சம்.